அதனால குயிக்காக வந்துருங்க. கர்த்தரை ஆராதிப்போம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நினைச்சு பார்த்துருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். மனிதர்கள் யாருமே நினைச்சு பார்க்கலன்னு தானே அழுதுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நமக்கு ஒருவர் உண்டு, அவர் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாரு. என்னைக்குன்னா இன்னைக்கு இல்லை, அவர் சிலுவையில் மறிச்சார்ல, அப்போ நினைச்சார் நம்மளை பத்தி. என் பிள்ளைக்காக தான் நான் மறிக்கிறேன், இன்னைக்கு கண்ணீர் சிந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிற உனக்காக தான் அவர் அன்றைக்கு மறித்தார். ஆமென். அவர் நல்லவர், சொல்லுங்க, அவர் நல்லவர். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுவீங்களா? நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவருடைய கரங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவர், அவர் நன்மைகளை செய்வார். நன்மை இல்லாதபடிக்கு இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா, we have a good God. நமக்கு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மைகளை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 நாளா ஒரு பாட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமாவே அப்படின்னு நமக்குள்ளே இப்போ நம்ம சொல்லல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றோம்? நம்மளை பார்த்து தான் சொல்றோம். அப்படி உங்களுடைய ஆவியை பார்த்து, ஓ ஓ மை ஸ்பிரிட் சொல்லுங்க, ஓ மை ஸ்பிரிட். யார் ஸ்பிரிட்னா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. சரியா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம், 3 இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஆவியை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஓ மை ஸ்பிரிட் வர்ஷிப் யுவர் மேக்கர். சொல்லுங்க, வர்ஷிப் யுவர் மேக்கர். மேக்கர்னா யாரு? நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர். இன்றைக்கு உங்க ஆவியை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஓ மை ஸ்பிரிட் வர்ஷிப் யுவர் மேக்கர். வர்ஷிப் 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 யுவர் மேக்கர். இன்னைக்கு அவரை நம்மளை உண்டாக்கலன்னா இன்றைக்கு யாராலே உட்கார்ந்துருக்க முடியாது. ஆமென். ஓ மை ஸ்பிரிட் வர்ஷிப் யுவர் மேக்கர். வர்ஷிப் வர்ஷிப் யுவர் மேக்கர். அவ்வளவுதான். அது வரைக்கும் பாடுவீங்களா? பாடுவீங்களா? Oh my spirit worship your maker. Worship worship your maker. பாடுவீங்களா? Oh my spirit worship your maker. Worship worship your maker. One last time. Spirit, spirit, your maker. Worship, worship your maker. Hallelujah. இன்றைக்கு நம்மை உண்டாக்கினவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் 6 நாள்ல இந்த எல்லா பூமியையும் அவர் உண்டாக்கினார் என்பது உண்மை. அப்படித்தானே? எத்தனை நாள்ல உண்டாக்கினார்? 6 நாள் அளவும் அவர் உண்டாக்கினார். அவர் கடைசியா உண்டாக்கினது எது? அதுலயே கரெக்டா சொல்லுங்க, எது? மனுஷனா மனுஷியா? மனுஷி தான் கடைசின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பெண்களுக்கெல்லாம் அதுல ஒரு அவ்வளோ சந்தோஷம், நாங்க தான் கடைசி இல்ல. எங்க ஐயா சொல்வாரு, பெண்கள் தான் அந்த கிரியேஷன், அந்த
படைப்புக்கே ஒரு ஃபினிஷிங், ஒரு ஃபினிஷ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் நல்லா இருந்தால் தான் அந்த ப்ராடக்டே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் பெண்களை கொண்டு இந்த சிருஷ்டிப்பை நிறைவாக்கினார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், உங்களை மாதிரியே. ஆனா இல்லை, ஒரு பெண்ணை உண்டாக்கினதுக்கு அப்புறமா கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக சிருஷ்டித்து இல்லை நமக்காக ஏற்பாடு செய்துட்டு தான் தன்னுடைய சிருஷ்டிப்பை முடிச்சார். ஆமென். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கண்களை மூடி இந்த நாளின் வார்த்தைக்காக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக ராஜா. அப்பா, அது மழை போல எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அது பெய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் மேல பொழியட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அனாயின்ட் பண்ணுவீராக, அபிஷேகிப்பீராக ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த அபிஷேகம் கடந்து போகட்டும் ராஜா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஓதினி கபரல பௌதினி ஷகதனமோ. உங்க சத்தத்தை உயர்த்தி let your spirit speak. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓதினி கபரல பௌதினி ஷகதனமோ. உங்க வார்த்தை புறப்பட்டு வருவதாக அப்பா. உங்க வார்த்தை புறப்பட்டு வருவதாக. எங்களை முழுவதுமாய் அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிற வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகள் அமைவதாக. வார்த்தையானவரே இறங்கி வாங்கப்பா. எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆண்டவர் கடைசியா என்ன உண்டாக்கினாருன்ட்டு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை யாரா வாசிப்பீங்களா? 1:29. பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வசனத்திலையும் அந்த ஆகாரத்தை நமக்கு கொடுத்ததும் இல்லாம இந்த பூமியில ஊறுகிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் கூட எதை ஏற்பாடு செய்யறாரு சொல்லுங்க? ஆகாரம். நம்ம ஊர்ல சொல்ல போனா சோறு. அதனால்தான் சொல்றாங்க போல இருக்கு, சோறு முக்கியம். ஆகாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வசனம் எப்படி முடியுதுன்னா, அது அப்படியே ஆயிற்று. இந்த வார்த்தை எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளின் இறுதியிலையும் ஆண்டவர் எல்லாவற்றும் சிருஷ்டித்தது ஆண்டவர் சொல்றது நல்லது அப்படின்னு பார்த்துட்டு அது அப்படியே ஆயிற்று. அதனால்தான் நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணிட்டு தான் தன்னுடைய சிருஷ்டிப்பையே அவர் நிறைவு செய்தார். அப்ப சொல்லுங்க, ஆகாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெறும் சோறு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த ஆகாரத்தினால நாம் வாழ்ந்திருந்து எதற்காக நம்ம வாழணும் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு முன்னாடி கொடுத்த ஆசீர்வாதம் 28வது வசனத்துல கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவேறணும்னா, அவருடைய திட்டம் நிறைவேறணும்னா, நம்மை கொண்டு அவர் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம வாழ்ந்திருக்கணும். நம்ம வாழ்ந்திருக்கணும்னா நமக்கு ஆகாரம் அவசியம். அதனாலதான் ஆண்டவர் அழகா எல்லாவற்றையும் நேர்த்தியா நமக்கென்று படைச்சிட்டு தான் இந்த படைப்பை அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் 28வது வசனத்துல என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும்னா, நமக்காக கர்த்தர் கொடுத்த திட்டம் நிறைவேறணும்னா கண்டிப்பா ஆகாரம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த ஆகாரத்தை குறித்து கடந்த நாட்கள் ஃபுல்லா நான் தியானிச்சுட்டே இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் பைபிள்ல எந்த பகுதியை திறந்தாலும் எனக்கு ஆகாரத்தை குறிச்சுதான வார்த்தைகளும் அதற்குண்டான அந்த ஒரு வெளிப்பாடுகளை மாத்திரம்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவ்ரி டைம் யூ ரீட் த பைபிள் இட்ஸ் டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரே அதிகாரம் தான், இப்போ வாசிக்கிறதுக்கும் இன்னொரு முறை வாசிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள். ஏன்னா அதில் பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆகாரம் என்கிற பொக்கிஷத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படு போகிறார். இது வெறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அல்ல, இதில் ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆகாரத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு முதல்ல தியானிக்க வச்சது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று ஆரம்பிக்குது. 37ல் ஆரம்பிச்சு 50 வரைக்கும் ஒரே மனுஷனை பத்தி தான், ஒரே ஒரு மனுஷனை பத்தி தான். 37:2 எப்படி ஆரம்பிக்குது? யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அப்போ அவனுடைய சந்ததி குறித்து பேசப்படணும்னா எத்தனை பிள்ளைகளை பத்தி தான் பேசியிருக்கணும். ஆனா ஒரு மனுஷனை குறிச்சு, ஒரு பையனை குறிச்சு இத்தனை அதிகாரம் பேசப்படுகிறதுனா எவ்வளவு மகிமைய கர்த்தர் யோசேப்புக்குள்ள வைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவன் கனி தரும் செடி. அல்லேலூயா, அவன் கனி தரும் செடி. இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு எதற்காக அனுப்பினார்? தேவ திட்டத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகணுங்கிறதுக்காக. நீங்க சொல்ற எல்லா விஷயமும் கரெக்ட். ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்த திட்டம் நிறைவேறணும். என்ன திட்டம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கனவு அவனுக்கு வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சோறு கனவு தான் ஃபர்ஸ்ட். என்ன கனவு? கதிர்கட்டுகள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு எல்லாத்தையும் அரிக்கட்டுகள் எல்லாம் அறுத்து வச்சிருக்கிறாங்க. 11 அரிக்கட்டுகளும் இவனுக்கு அடி பணிகிறது. இவனுடைய அரிக்கட்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிக்கட்டு என்பது ஆகாரம். இந்த அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. அவனுடைய அரிக்கட்டு எப்படி நிமிர்ந்து நின்றதோ அதே போலதான் அவனும் நிமிர்ந்து நின்னான். ஆமென். அதிகாரியாக, அடிமையாய் விற்கப்பட்டவன் அதிகாரியாய் நிமிர்ந்து நின்றான். நான் சொல்றேன் இன்னைக்கு தைரியமா, கர்த்தர் எதற்காக தெரியுமா யோசேப்ப எகிப்துக்கு அனுப்பினாரு? தானியங்களை சேகரிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு தன்னை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ஜீவரட்சணை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவன்கள் காப்பாற்றப்படுவதற்கு, preservation of life. இந்த ஜீவன்கள் காப்பாற்றப்படுவதற்காகவே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். ஜீவன்கள் எல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு? தானியத்தின் மூலமா தான், தானியத்தின் மூலமா தான். அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் தானியத்துல, ஆகாரத்துல மகா மேன்மைகளையும் ரகசியங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை, அதை நிறைவாய் அந்த ஆசீர்வாதத்தை காண செய்வார். ஆமென், ஆமென். அதனால்தான் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது கூட என்ன சொல்றாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். God is so mindful of the food, both physical and spiritual. Amen. அப்போ ஆண்டவர் எகிப்துக்கு யோசேப்பை அனுப்பினது தானியத்தை சேகரிப்பதற்காக. அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். நாற்பத்தி ஓராவது அதிகாரத்துல
யோசேப்பு ஒரு பெரிய பிளான பார்வோனிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். பார்வோன் கண்டது என்னமோ சொப்பனம். யோசேப்பு அழைக்கப்பட்டது சொப்பனத்தை அர்த்தத்தை கூறுவதற்காக. ஆனால் யோசேப்பு ஞானம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அர்த்தத்தை கூறினதோடு மாத்திரம் நிக்காம அதற்குண்டான பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதையுமே அவர் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? என்ன கேட்டாரு பார்வோன்? இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லு. அர்த்தத்தை சொல்லிட்டு போயிருக்கலாமா, போயிருக்க வேணாமா? அவன் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருப்பாங்க. பட் யோசேப்பு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லாமல் அதற்குண்டான பிளான் ஆஃப் ஆக்ஷனையும் அவர் பார்வோன் கிட்ட கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்தில் தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அப்போ இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல, அதாவது தானியங்களை சேகரிக்கிற இந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் நடந்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருந்தாரு? 5இல் ஒரு பங்கை வாங்கணும். சொல்லுங்க, வாங்கணும். ஏன்னா இந்த 5 டைம்ஸ் விளைச்சல். ஏன்னா 7 வருஷம் இப்ப பரிபூர்ணமான விளைச்சல் வரப்போகிறது. அப்ப நார்மலான விளைச்சலை விட ஜனங்களுக்கு இப்ப நிறைய தான் வரப்போகுது. ஒரு வயல்ல இருந்து இத்தனை நாள் 100 மூட்டை எடுத்திருந்தாங்கன்னா 7 வருஷத்துல நிறைய தான் எடுக்க போறாங்க. ஏன்னா பரிபூர்ணமான வருஷம், நிறைய விளைச்சல். அந்த விளைச்சல்ல 5ல் ஒரு பங்கு யாருக்கு போயிடணும்? பார்வோனுக்கு போயிடணும். பார்வோன் அந்த தானியங்களை என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் வாங்கணும். சொல்லுங்க, வாங்கணும். வாங்கினத என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து. அப்போ வாங்கப்பட்ட தானியங்கள் இப்ப என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். சேர்த்துட்டு பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. இப்போ 3வது என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். அப்படி லைனா சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வாங்கணும், சேர்க்கணும், பத்திரப்படுத்தணும். அதோட நிக்காம அடுத்த வசனம் சொல்லுகிறது 36, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாக இருப்பதாக. வைப்பாக இருப்பதாகன்னா என்ன அர்த்தம்? சேமிப்பு, ஸ்டோரேஜ். ஆமென். 4 காரியங்களை இந்த ஜீவரட்சணை செய்யும்படியாக எகிப்து தேசத்துல யோசேப்பு இந்த தானியங்களை சேகரிக்க வேண்டிய பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல நம்பர் 1 என்ன செய்யணும்? தானியங்களை வாங்கணும். வாங்கிய தானியங்களை ஒன்று சேர்க்கணும். சேர்த்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்கணும். பத்திரப்படுத்தின தானியத்தை வைப்பாக வைக்கணும். ஹல்லேலூயா. இப்படி செஞ்சா தானியங்கள் சேகரிக்கப்படும், ஜீவரட்சணை உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய லைஃப் வாண்ட் டு பி பிரிசர்வ்ட்? எத்தனை பேருடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்துமா கர்த்தர் பிரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஆத்துமா பத்திரமா ஆண்டவரிடத்துல போய் சேரணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு நேரா இழுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, if you want your soul to reach heaven, உங்களுக்கு உங்க ஆத்துமாவுக்கு ஜீவரட்சணை வேணும். your life has to be preserved. eternal lifeக்காக ஒரு preservation வேணும்னா நமக்குள்ள இந்த 4 விஷயங்கள் காணப்படணும். சொல்லுங்க, வாங்குங்க, சேர்த்து வைங்க, பத்திரப்படுத்துங்க, வைப்பாக வைங்க. ஹல்லேலூயா. இந்த வாங்குறத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்கணும். யார் வாங்கினாங்க தெரியுமா? யோசேப்பின் தலைமையில போய் வாங்கினார்.
சாதாரணமாக ஒருத்தர், நீங்கள் தான் இப்போ வந்து எகிப்து ஜனம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இப்போ 5 பங்கு விளைச்சல் வந்துருச்சு. இப்போ 5ல் 1 யார்கிட்ட கொடுக்கணும்? பார்வோன் கிட்ட கொடுக்கணும். அப்போ வேற யாராவது வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு மூட்டை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. யார் வந்து கேட்டால் தான் கொடுப்பீங்க. பார்வோனுடைய அதிகாரத்தில் இல்லை யோசேப்போ இல்லை அதிகாரம் யார் இருக்குதோ அவங்க வந்து கேட்டால் தான் நீங்கள் கொடுப்பீங்க. கரெக்டா? அப்போ இன்றைக்கு தானியங்களை வாங்கணும்னா நமக்கு அதிகாரம் வேணும். ஹல்லேலூயா. தானியங்களை வாங்கணும்னா அதிகாரம் வேணும். யோசேப்புக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த அதிகாரம் அவனுடைய சொப்பனத்திலே ஆரம்பிச்சது. அவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்துல நாம் நிமிர்ந்து நிற்போமானால் தானியங்களை சேகரிப்போம், ஜீவ ரட்சனை உண்டாகும். ஆமென். என்னங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்களேன். அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். பிசாசுகளையும் எல்லாவித அசுத்த ஆவிகளையும் துரத்துகிற அதிகாரம். ஆமென். எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் போதும் தானியங்களை வாங்க செய்வதற்காக. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த அதிகாரத்தை என் கையில நான் எடுக்கிறேன். ஆண்டவரே இந்த அதிகாரத்தை என் கையில் எடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை என் கையில் எடுக்கிறேன்ப்பா. அப்பா இந்த அதிகாரத்தினால அப்பா நான் தானியங்களை சேகரிக்க நான் வாங்க உதவி செய்வீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாரத்தை குறித்து நான் வாசிட்டு இருக்கும் பொழுது 4 விதமான அதிகாரங்களை பைபிள் சொல்லுகிறது. The first one எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன். I think my husband will also like that. We have the power called dunamis. We have the authority called dunamis. Dunamis அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் is called dunamis. ஆமென். இன்றைக்கு அந்த பலன் நமக்கு இருக்கும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஜீவ ரட்சனை உண்டாகும். இன்றைக்கு அந்த பலன் வேணும். ஆவியானவருடைய டுனாமிஸ் பவர் வேணும் நமக்கு. அந்த டுனாமிஸ் பவர் இருந்துச்சுன்னா ஜீவ ரட்சனை உங்கள் ஆத்மாவுக்கு வரும். ஹல்லேலூயா. there is another power called, ஒரு 4 விதமான பவர்ஸ் நான் பார்த்தேன். இந்த டுனாமிஸ் பவர் அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்க் 5ஆம் அதிகாரத்துல, நீங்க திருப்ப வேண்டாம், இட்ஸ் ஓகே. பெரும் பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை அவரை விட்டு புறப்பட்டு போச்சு தெரியுமா? that is dunamis. ஆமென். இன்றைக்கு கூட டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அங்கே இருப்பதனால நிறைய இடங்களில் இந்த விடுதலைக்காக நாங்கள் செபிக்கும் பொழுது அந்த கரங்களை அவர்கள் மேல் வைக்கும் பொழுது அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்ரு அலக்கழிக்கப்படுகிறத பார்க்கிறோம். This power is called dunamis. Amen. இந்த dunamis power ஆண்டவர் ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. ரெண்டாவது ஒரு பவர் இருக்கு. It's called exousia. எக்ஸோஷியாங்கிற பவர் என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்கும் ஜீசஸ் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பார்த்தீங்களா? that is called exousia power. ஆமென். ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்க ஜெபிச்சா அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஜெபிச்சா சத்ரு பிசாசுகள் எல்லாம் ஓடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நீங்க அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு அதிகாரம் உண்டு. in the name of Jesus நம்ம ஜெபிக்கும் பொழுது இங்கே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அதுக்கு யாரோ ஒருத்தர் புறப்பட்டு வரணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். that is exousia. மூன்றாவது ஒரு அதிகாரம் இருக்கிறது, பேர் இஸ்கஸ் அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரம் என்னன்னா, கர்த்தரை முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்கிறோம் பார்த்தீங்களா? that is called இஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு பவர்.
4வதாக கிராட்டோஸ் அப்படிங்கிற ஒரு பவர். இந்த பவர் தான் சத்ருவின் மேல, அதாவது மரணத்தின் மேல இருக்கிற அதிகாரம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது? ஆமாவா இல்லையா? மரிச்சாலும் நமக்கென்று ஒரு ஜீவன் உண்டு. நாம் மரித்தாலும் எழுந்திருப்போம், நம்ம குழிக்குள்ள போனாலும் மீண்டும் எழுந்து ஆண்டவரிடத்துல செல்லுவோம் அப்படிங்கிற the power over death is called Kratos. இத்தனை அதிகாரங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுப்பீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஜீவ ரட்சணை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus, can we sing that on the song above all powers? இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான like a rose trampled on the ground, you took the fall and thought of me above all. இன்றைக்கு ஆண்டவர் அந்த சிலுவையில தன்னையே கொடுத்து அவருக்கு இருந்த அதிகாரத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்னன்னா, அந்த அதிகாரத்தை நம்ம தெரிஞ்சிக்காம தான் பயந்து போறோம், ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம். If you realize the power that you have inside of you, ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமை குறித்ததான ஒரு உணர்வும் ஒரு அந்த அறியாமையிலிருந்து ஒரு விடுதலை ஆகி வெளியில வந்துட்டீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆமென். எதற்கும் பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்ருவே, உன்னை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, சத்ரு என்னை பார்த்தா பயப்படும்மா. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? அந்த தைரியம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் நம்ம கரங்களிலே அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா, அதான் சொல்றாருல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் காது கேட்கும். ஆனா ஒண்ணு, நீங்க ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இனிமே ஒரு நாளும் பயந்து உட்கார்ந்துராதீங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் take the authority in your hand. இந்த power and authority கையில எடுங்க. கர்த்தர் அதை நம்மளுக்கு தந்திருக்கிறார். we have the dunamis power. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஒரு நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த வியாதிக்கு நான் கட்டளையிடுகிறேன், கெட் அவுட் ஆஃப் மை பாடி அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு வேணும். ஏன்னா அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் கையில வந்துருச்சுன்னா உங்களால தானியங்களை சொல்லுங்க வாங்க முடியும். அன்றைக்கு அதிகாரம் உள்ளவர்களால மாத்திரம்தான் போய் தானியத்தை கொடுன்னு வாங்கிட்டு வர முடியும். நோபடி எல்ஸ். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ. பார்வோனின் ஆபீஸ்ல இருந்து அதிகாரம் உள்ளவர்களா யார் வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க 5ல் 1 பங்கு. ஆமென். அப்போ வாங்கணும்னா யூ நீட் அத்தாரிட்டி அண்ட் பவர். இன்றைக்கு கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை உங்க கையில கொடுத்திருக்கிறார். சரி, வாங்கிட்டோம். வாங்கினது என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. இப்படி தானியத்தை அப்படியே சின்ன சின்னதா பருக்கையா ஒண்ணா சேர்த்து வச்ச ஒரு ஸ்திரீ பைபிள்ல இருந்தாங்க. அவங்க பேர் ரூத். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல அவங்க வயல்வெளிக்கு கடந்து போறாங்க. அரிக்கட்டுகளை அறுக்கும் பொழுது எதெல்லாம் சிந்தப்படுகிறதோ கீழே அதெல்லாம் ஒன்னொன்னா பொறுக்கி கொள்வதற்கு. ஒருவேளை அந்த பொறுக்கி கொள்வதற்கு அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு ஐ வுட் லைக் டு சே சேர்த்து கொள்ளுவதற்கு. இந்த தானியங்களை சேர்த்து கொள்வதற்காகவே இந்த அம்மா பின்னாடியே போறத பாக்குறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது தற்செயல் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் தற்செயல் நினைக்கிறீங்க? தற்செயல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆண்டவர் எது செஞ்சாலும் ஆல்ரெடி தெரியும் அவருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் நேரா அவளை எங்கதான்
கேதர் பண்ண வச்சாரு, பொறுக்க செஞ்சாரு. அந்த நிலம் போவாசனுடைய நிலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. போவாசனுடைய நிலத்துல நீ கேதர் பண்ணனா you have the blessing. ஏன்னா போவாஸ் சொல்றாரு ரூத்தை பார்த்து, திருப்பி கொள்வீங்களா அந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல? ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல போவாஸ் ரொம்ப தெளிவா ரூத்தை பார்த்து சொல்றாரு, மகளே. எப்படின்னு சொல்றாரு? மகளே. வரப்போகிற மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு அவரு? மகளே கேள். மகளே கேள். அவருக்கு தெரியாதுல்ல அப்ப இந்த அம்மா தான் ஒய்ஃப் ஆக போறாங்கன்ட்டு. இல்லைன்னா என்ன கூப்பிட்டுருப்பாங்க, வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால என்ன சொல்றாரு, ஒருவேளை மகள் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கோம் நினைக்கிறேன் ஏஜ்ல. அப்படியா ரூபிமா? எனி ஐடியா எவ்வளோ? நாங்கள் தான். ஆமாம், ரொம்ப வயசு. கரெக்ட். நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மகன் சொல்கிற அளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ்னா பார்த்துங்களேன். ஆனாலும் கர்த்தர் போவாஸுக்கு ரூத்தை தான் நியமிச்சு வச்சிருந்தார். சரி, ஓகே. ஸோ போவாஸ் ரூத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. இந்த வயலை தவிர வேற எங்கேயும் டோன்ட் கேதர். அப்போ இன்றைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா எங்க சேர்த்து வைக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட். வேற எந்த வயலில் போய் சேர்த்தாலும் சேரும். ஆனா இந்த சேர்த்ததுக்கு உண்டான பலனையும் போவாஸ் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல போவாஸ் இந்த ஒரு பெரிய பலனை வச்சிருக்கிறார். அவருடைய நிலத்துல சேர்த்தா இந்த பலன் வரும். என்ன பலன்? உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். போவாஸ்னுடைய நிலத்துல சேகரிச்சாதான் நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே, நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரம் புது ஆர்க்குக்கு போனோம். ஜெபம் பண்ணுங்க. இடம் இல்லை, சீட் இல்லை, கஷ்டமா இருக்கு, ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நிரம்பி வழிகிறது. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நியூ ஆர்க்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த புது இடத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது போவாசின் நிலமாய் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நிறைவான பலனை தருகிற இடமாய் அந்த இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் கிடைக்கிற இடமாய் அந்த இடத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே இசப்பா. அந்த இடம் நிறைவான பலன் உண்டாகிற இடமாய், அது போவாசின் நிலமாய் அது மாறுவதாக. இருக்கிற எல்லா தடைகளும் என் தேவன் எடுத்து போடுவீராக. எல்லா மனிதர்கள் கொண்டு வருகிற தடைகள் ஆண்டவரே, எல்லா நிர்வாக தடைகள், எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு என் தேவன் எங்களுக்கு முன்பாக சென்று அப்பா, கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானவைகள் எல்லாம் சீர்படுத்தி என் தேவன் எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சீக்கிரத்துல அந்த இடத்தை நாங்க சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. அது போவாசின் நிலம் மாத்திரம் இல்லப்பா, அது எங்களுடைய சுதந்திர வாளியின் நிலம். நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நிலம் அது. ஓ ஜீசஸ், அந்த சுதந்திரவாளியின் நிலத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமென். 3 முறை சொல்வீங்களா? ஆமென், ஆமென்,
ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க கிடைச்சிரும்? ஏன்னா அதிகாரம் நம்ம கையில. With the authority that God has given us, we will claim the promise. உண்மையிலேயே அந்த நிலம் after some time யாருக்கு சொந்தமாக போகுது? ரூத்துக்கு சொந்தமாக போகுது. அந்த நிலத்துல போய் அவள் சேகரிக்கிறா. இந்த சேகரிக்கிற காரியம் பாத்தீங்கன்னா அந்த நிலம் தவிர நத்திங் எல்ஸ். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். நமக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் உண்டு, நமக்கென்று நியமிக்கப்பட்ட எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளுக்குள்ள நாம் வரும் பொழுது நாம் பலனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறீங்க, அப்பா எனக்கென்று குறிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள நானும் என் குடும்பத்தாரும் எப்பவும் இருக்கணும். ஆமென். ஆர்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆர்க் வாஸ் த லிமிட், எல்லை. அந்த ஆர்க்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் அன்றைக்கு ஜீவன். கரெக்டா? அப்ப ஆண்டவர் நமக்கென்று ஒரு சில எல்லைகளை, ஒரு சில நபர்களை இந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சேர்க்கை. யாரோட கூட நம்மளுடைய உறவு இருக்கிறது, யார் கூட நம்ம பழகுறோம், யார் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. எவ்ரிபடி வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஹூ யூ ஆர். நீ எந்த இடத்துக்கு போகிற, அது போக வேண்டிய இடம் தானா, அது போவாசின் நிலம் தானா, இல்ல பக்கத்து நிலமா, இது அந்நிய நிலமா? உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைகளில் நீ எப்போ சேர்க்கப்படுறியோ அப்போ நிறைவான பலனினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். ஆமென். முதல்ல என்ன பண்ணும்? தானியத்தை வாங்கணும்னா அதிகாரத்தை கையில எடு. ஆமென். அப்புறம் சேர்க்கணும் அப்படின்னா கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒன்று, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. கரங்களை தட்டி பாடலாம். என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பிலை பாருவே, நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இலை பாருவே. போதுமாகல அவருடைய சிறகுகளின் நிழல் இல்ல, போவாசின் நிலத்துல நாம் சேகரிச்சாதான், கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற எல்லைகளில் நம்ம இருந்தாதான். இல்லைன்னா ஆண்டவருடைய நிழல் நிறைய இடங்களில் இருப்பதில்லை. எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சோம். ஏற்கனவே இந்த சாட்சி நாங்க உங்க மத்தியில ஷேர் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். சைரஸ் அப்ப 6 மாசம் குழந்தை, 6 months பேபி. நாங்க ஒரு ஹாலிடேக்காக கூர்குக்கு போறோம். கூர்குக்கு போகும்பொழுது சுத்தி இருக்கிற இடம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தலக்காவேரி அப்படின்ற ஒரு இடம். எத்தனை பேர் போயிருக்கீங்க தலக்காவேரி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர்? அது தலக்காவேரினா என்ன அர்த்தம்? காவேரினா எங்களுக்கு தெரியும் அக்கா. தலக்காவேரினா என்ன? ஆரம்பம். அந்த காவிரி ஆரம்பிக்கிற இடம் தான் அந்த தலக்காவேரி. ஒரே ஒரு ஆசை, சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி வருதுல்ல, ஆசையாக இருக்குல்ல போய் பார்க்கணுன்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? ஒரு காரை ஹையர் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும்ல, குழந்தைங்கள வச்சு சமாளிச்சுட்டு ஒரு ஹாலிடே போயிட்டு வர்றதெல்லாம் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இந்த அம்மாவுக்கு ஒரு
3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 years இருக்கும். அவனுக்கு 6 மாதம் குழந்தை. கூட்டிகிட்டு போயிட்டோம். ஒரு 40 kilometers ட்ராவல் பண்ணுறோம். எங்களுடைய ஹோட்டல் ரிசார்ட்லேருந்து 40 kilometer ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. இதுதான் கொஞ்சம் தொந்தரப்பட்டானி. ஆனால் சைரஸ் வந்து என்னன்னா காரில் அப்படி ஏறினோன்னு தூங்கிடுவான். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. பவுல் அண்ணன் ஃபேமிலியோட கூட ரொம்ப சின்ன வயசில் கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ நாங்கள் போகும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு 1/2 மூடி பெனட்ரல் ஊற்றி தூங்க வச்சுட்டேன். அவ்வளோ தொந்தரவு. இப்போ கூட அவளுடைய பேரை வந்து நான் தொந்தரப்பட்டானின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தொந்தரவு பண்ணுவா சின்ன வயசில். ஸோ இவங்க 2 எப்பா போட்டிங்களாப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்ன தெரியுது? போனது 40 kilometer ட்ராவல் பண்ணி போனோம். ரொம்ப ஆர்வத்தோடு போனோம். என்ன பார்க்க போகிறோம்? தலைக்காவேரினா ஒரு சின்ன ஊற்று. அந்த ஊற்றை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஊற்று இருந்த இடம் என்ன தெரியுமா? ஒரு கோயிலுக்குள்ள. மனசு அடிச்சுக்குது. போலாமா வேணாமா, போலாமா வேணாமா. போகும்போதே செருப்பு கட்டுன்றான். போலாமா வேணாமா. ஆக்சுவலா போகக்கூடாது அப்படின்னு மனசு ஓரத்தில் ஆவியானவர் பேசுறாரு. வேண்டாம், நாட் நெசசரி, தட் இஸ் நாட் அவர். நம்ம எல்லாம் இல்லை, நமக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் அது இல்லை, போக வேண்டாம். இன்னொரு பக்கம் மாம்சம் பேசுகிறது. என்னன்னு, எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம்? 40 kilometer. அதுவும் ஒரு தொந்தரவு பட்டானி, இன்னொன்று ஒரு அமைதியான புள்ளி, 2த்தையும் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். எப்படி நம்ம போகாம இருக்கிறது? வேஸ்ட் தானே இவ்வளோ தூரம் வந்து. போயிட்டோம் சகோதரியே, சகோதரனே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அன்னைக்கு போயிட்டோம். போயிட்டு வந்து கடத்தெருவில் ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். சைரஸை கையில் வச்சுட்டு நான் நிற்கிறேன். ஒரே ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கினேன் படிக்கட்டில். அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்னுடைய ஹீல்ஸ் வழுக்கி விட்டு ஒரு 7 ஸ்டெப்பு உருண்டு 6 மாதம் குழந்தைய கையில் வச்சுட்டு உருண்டு கீழே விழுந்து அவனை தூக்கி போட்டு அவன் போய் மண்டை போய் இடிச்சு எனக்கு ஃபுல்லாக ஸ்ராய்ச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, எதனா ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பெரிய கூட்டம் கூடிடும். அந்த கூட்டத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மொபைலை சுட்டாங்க. இவ்வளவோ அன்னைக்கு நடந்துச்சு. there was no peace of mind at all. அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறார், நமக்கென்று ஒரு வயல்வெளி இருக்கிறது. அந்த வயல்வெளிக்குள்ள நம்ம சேர்த்தாதான் நமக்கு அடைக்கலம் உண்டு. ஒரு சில இடங்களில் கர்த்தருடைய நிழல் இருக்காது. வாலிப பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. நான் மட்டும் ஒரு சர்ச்சுக்கு வந்தேன்ல, நீ ஏன் வரக்கூடாது? கூப்பிடுவாங்க. நீ தைரியமா சொல்லு, நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு அது பிரியமில்லை. நீ சொல்லு, நீ தைரியமா சொல்லு. நீ அப்படி சொல்ல 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 நீ போவாசின் வயலுக்குள்ளேயே உன் எல்லையை நீ குறிச்சிட்டனா நிறைவான பலன் அடைக்கலத்திற்குள்ள நீ வந்துருவ. அப்போ தானியங்கள் சேர்க்கப்படும். எப்போ தானியங்கள் சேர்க்கப்படுதோ ஜீவ ரட்சணை உன்னுடைய ஆத்துமாவுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. Your soul is more important than your friend. Remember that. Your soul is more important than your best friend. Amen. முதல்ல வாங்கணும்னா என்னத்தை கையில் எடுக்கணும்? அதிகாரத்தை கையில் எடு. அடுத்தது சேர்க்கணும்னா அடைக்கலத்துக்கு உள்ள வந்துரு. அவருடைய அடைக்கலத்திற்குள்ள வந்துரு. 3வது என்ன பண்ணணும்? அடடா, பத்திரப்படுத்து. நான் யோசிச்சேன், எதை பத்திரமா வைப்போம் தெரியுமா? எதை பத்திரமா வைப்போம்? ரொம்ப ப்ரெஷியஸான வேல்யூபிளான ஒரு விஷயத்தை தான் பத்திரமா வைப்பேன். ஏன் பத்திரமா வைக்கிறீங்க? என்ன ஆயிடும் பத்திரமா வைக்கலன்னா? தொலைஞ்சு போயிடுமா? யாரா வந்து திருடிடுவாங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். யாராவது வந்து உங்ககிட்ட சேர்க்கப்பட்ட தானியத்தை திருடிட்டு போயிடக்கூடாது. நீ பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை நீ லூஸ் பண்ண கூடாது. அதனாலதான் ஒரு தேவ மனுஷர் இருந்தார், கிதியோன் சொல்லிட்டு.
அவர் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். எங்க போர் அடிச்சாரு தெரியுமா? ஆலைக்கு பக்கத்திலே, எங்க தானியத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ அது பக்கத்திலே. ஏன்னா தூரத்துல எங்கன்னா போர் அடிச்சுட்டு தானியத்தை தூக்கிட்டு வரத்துக்குள்ள அங்க இருக்கிற சத்ருக்களாகிய அமலேக்கியரும் எமோரியரும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மீதியானியரும் வந்து அந்த அந்த எல்லா தானியத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, கெடுத்து போடுறாங்க. விளைச்சலை கெடுத்து போடுறாங்க. நல்லா அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்களேன், விளைச்சலை கெடுக்கிறாங்க. வீட்டுக்கு போய் வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இந்த விளைச்சலை கெடுப்பதற்காகவே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. அந்த கூட்டத்திலிருந்து இந்த தானியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே கிதியோன் என்ன பண்றாருன்னா, ஆலைக்கு பக்கத்திலே போரடிக்கிறார். He wants to safeguard the grains. இன்னைக்கு உங்களுடைய வாங்கிட்டீங்கல்ல, வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, இதை பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து. யாரோ வந்து திருடிடக்கூடாது. கரெக்ட் தானே? வசனம் யோவான் 10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த திருடன் நமக்குள்ள நுழைஞ்சு நம்மளுடைய விளைச்சலை, நம்ம தானியத்தை கெடுத்துறாத படிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படின்னா, உள்ள வந்து திருடணும். கரெக்டா? அப்ப உள்ள வரவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரியே உள்ள வருவாங்க. திருட எப்படி வருவான்? முகமூடி போட்டுன்னு வந்துட்டாங்கன்னா தூரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வரான்ட்டு, திருட வரான்னு தெரிஞ்சிடும். ஆனா திருட வரப்போகிறவன் உங்களில ஒருவனா தான் வருவான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆடை திருடணும்னா, யார் ஒரு ஓனாய் டிசைட் பண்ணிடுச்சு ஆடை திருடணும், எப்படி வரும்? ஓனாயா வருமா? ஓனாயா வருமா? ஆட்டுக்குட்டியாதான் வரும். இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம், பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம். இன்றைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சத்தியத்தை பத்திரப்படுத்துங்க. இல்லைன்னா ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய் உள்ள வந்து பத்திரமா இருக்கிற ஆட்டை பிடிச்சுக்கிட்டு போயிடும். உங்களுடைய மந்தையை அது கெடுக்கும், உங்களுடைய விளைச்சலை அது கெடுக்கும். உங்க விளைச்சல் கெடக்கூடாதுன்னா, கெட்டு போக கூடாதுன்னா, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சத்தியத்தை பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து. சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென். அந்த சத்தியத்தை பத்திரப்படுத்து. இன்றைக்கும் பிகாஸ் ஆஃப் யூடியூப்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரசங்கங்கள் கேட்கலாம். வீட்டில் உட்காந்தே 10 சர்வீஸ் அட்டென்ட் பண்ணலாம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று மாற்றி போட்டு 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 நீங்கள் போட்டு கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒருவரும் உங்களை வஞ்சித்திடாத படிக்கு வசனம் சொல்லுகிறது, கூடுமான வரையில் யார் வஞ்சிக்கப்படுவா? தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் தான் வஞ்சிக்கப்படுவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டோம்னா, நம்ம தானியம் கெட்டு போச்சுன்னா ஜீவரட்சணை உண்டாகாது. இன்றைக்கு உங்களுடைய ஆத்மா சேஃபா இருக்கணும். உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய லைஃப் பிரிசர்வ் பண்ணப்படணும்னா, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சத்திய வார்த்தைகளை பத்திரப்படுத்து. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகங்களும் உள்ளே நுழையாத படிக்கு பத்திரப்படுத்து. ஆமென். பத்திரப்படுத்து. சொல்லுங்க, பத்திரப்படுத்துற ஆண்டவரே, பத்திரப்படுத்துறான்ப்பா. சத்தியம் எனக்கு முக்கியம்ப்பா. சத்தியத்துல நடக்கிறவர்களா என்ன வைங்கப்பா. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்படி நீங்க சத்தியத்தை பத்திரப்படுத்தி வைப்பீங்கன்னா ஜீவரட்சணை உங்கள் ஆத்மாவுக்கு உண்டாகும். ஆமென். கடைசியாக சொல்லுங்க, வாங்கணும், ஆமா, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கணும், அப்புறம் பத்திரப்படுத்தணும், அப்புறம் அதை வைப்பாக. இதை ஒரு இடத்துல நான் போன வாரத்தில் மெசேஜ் கொடுத்தேன். ஒரு ஆண்டி செம்ம வைப் பண்ணியிருந்தாங்க. நான் பேசுறதுக்கெல்லாம்
கூட 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதான் சொன்னேன், வைப்பாக இருக்கணும்னு சொன்னோன்னா ஆண்டி பயங்கரமாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், ஆண்டி செம்ம வைப்பில் இருக்கிறீங்க நீங்கள். அதுவும் நான் வைப்பாக இருக்கணும்னு சொன்னோன்னே அப்படியே பயங்கரமாக ஆயிடுறாங்க அந்த ஆண்டி. வைப்பாக வைக்கிறது எதற்காக தெரியுமா? அன்றைக்கு வைப்பாக வைக்கப்பட்டது அடுத்து வருகிற 7 வருஷத்தின் பஞ்ச நாட்களுக்காக. இப்போவே நீ அத சர்ப்ளஸா வைப்பாக வைத்து வை. ஆமென். அப்ப நீ என்ன பத்திரப்படுத்தி வச்சிருக்க? இப்போ சொல்லுங்க, என்ன வச்சிருக்கீங்க? இந்த சத்தியம் பஞ்ச நாட்கள் இல்ல, அது வைப்பாக செயல்படும். இனி வரப்போற காலங்களில் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இனி வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்ல உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆண்டவருடைய சத்தியத்துல நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வைப்பாக வைத்து அவர்களுக்கு சொல்லுங்க. பாஸ் இட் ஆன். அவர்களுக்கு எடுத்து கொடுங்க. இதை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 78 ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 78 நான் கூட கேட்டேன், ஆண்டவரே 7 வருஷம் பஞ்ச நாட்களுக்காக தான் அந்த வைப்பு வைக்கப்பட்டிருந்தது. என்ன பஞ்ச நாட்கள் ஆண்டவரே வரப்போகுது? என்ன பஞ்ச நாட்கள் என்னுடைய அடுத்த தலைமுறையினர் சந்திப்பாங்க? என்ன பஞ்ச நாட்கள்? வசன பஞ்சமோ அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த 78வது சங்கீதத்தை காட்டினார். 78ல 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும். இதுதான் பஞ்சம். இனி வரப்போகிற ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸும் இந்த பஞ்சம் ஒன்று, இந்த கஷ்டம் ஒன்று வரும். என்ன பஞ்சம் தெரியுமா? 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாத ஒரு ஜெனரேஷன், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததி. இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நாட்கள் வரும்ல இதுக்கப்புறம். இது வராம பாதுகாக்கணும்னா இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிற சத்தியத்தை, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற சத்தியத்தை சொல்லுங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஆமென். 78ல நம்ம வாசிக்கிறோம் முதல்ல பின்வரும் 4ஆம் வசனம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் நாம் விவரிப்போம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். அப்போ this is going to go on from generation to generation. எது? நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற சத்தியம். ஆமென். 4 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஆகாரமாக தானியங்களை சேர்ப்பதற்குண்டான 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தானியத்தை முதல்ல வாங்கு, அதிகாரத்தை யூஸ் பண்ணு. கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கையில எடு, வாங்கின தானியத்தை சேர்த்து வை. ஆமென். கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள்ள வை. அவருடைய செட்டைகளின் மறைவுல கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள்ள சேர்ப்பது போல அவருடைய சிறகுக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சுக்கு தான் அடைக்கலம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அடைக்கலம் நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற எல்லைகளில், போவாசின் வயல்களில் நாம் வந்து அடைக்கலமாகணும். ஆமென். 3வது பத்திரப்படுத்து. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற சத்திய வார்த்தைகளை, சத்தியங்களை பத்திரப்படுத்து. உள்ளே ஓநாய்கள் உள்ளே வராதபடிக்கு பத்திரப்படுத்து. ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டு உள்ள வருகிற ஓநாய்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட பலனை கேளு. 4வதாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற சத்தியத்தை வைப்பாக வச்சு இனி வரப்போற சந்ததிக்கு, முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததியாருக்கு இதை நீ பாஸ் ஆன் பண்ண. இப்படி நம்ம பண்ணோம்னா, இதுதான் அன்னைக்கு யார் பண்ணா? யோசேப்பு பண்ணார். இது பண்ணதுனால தான் ஜீவ ரட்சணை உண்டாச்சு. ஜீவ ரட்சணை உண்டானதுனால தான் அன்றைக்கு தேவன் என்னெல்லாம் திட்டம் வச்சிருந்தாரோ எல்லாம் நிறைவேறுச்சு. இன்றைக்கு ஜீவ ரட்சணையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஜீவ ரட்சணை, உங்களுடைய ஆத்மானுடைய ஜீவ ரட்சணை இன்றைக்கு உங்க கரத்துல இருக்கிறது.
தானியத்தை சேர்த்து வைக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தானியங்களை சேர்த்து வைக்கணும். ஆகாரத்தை நான் சேர்த்து வைக்கணும், நான் வாங்கணும், நான் சேர்க்கணும், நான் பத்திரப்படுத்தணும், நான் வைப்பாக வைக்கணும். அப்படி கண்களை மூடி நல்ல ஸ்தோத்திரம் செலுத்த போறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையுள்ள வார்த்தைகளுக்காக, இந்த வெளிப்பாட்டுக்காக, இந்த வெளிச்சத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுதே ஆகாரத்தை அப்பா எங்களுக்காக சிருஷ்டித்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் அப்பா எங்க வாழ்க்கையில ஜீவ ரட்சணை உண்டாகட்டும், எங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றப்படட்டும். சொல்லுங்க, என் ஆத்துமா காப்பாற்றப்படட்டும், என் ஆத்துமா காப்பாற்றப்படட்டும். அது பத்திரமா ஆண்டவரிடத்துல போய் சேரட்டும். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக அன்றைக்கு யோசேப்பு அந்த தானியத்தை வாங்கினது போல, வாங்கின தானியத்தை சேர்த்து வைத்தது போல, சேர்த்து வைத்த தானியத்தை பத்திரப்படுத்தினது போல, பத்திரப்படுத்தின தானியத்தை வைப்பாக வைத்து அடுத்த சந்ததிக்கு அவர் கொடுத்தது போல, இன்றைக்கு எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பொறுப்பு தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு யோசிப்ப மாத்திரம் நீங்க அதிகாரியா வைக்கல, இன்றைக்கு எங்க ஒவ்வொருத்தரையும் அதிகாரிகளா எங்களை வச்சிருக்கீங்கப்பா. அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அன்றைக்கு பொன் சரப்பணியையும் நல்ல வெண் வஸ்திரத்தையும் ராஜாவின் ராஜ வஸ்திரத்தையும் எப்படி யோசிப்புக்கு கொடுத்தீரோ அப்படி ராஜ வஸ்திரத்தை எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க அப்பா. ராஜரீக ஆசாரிய கோத்திரமா எங்களை வைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா, அதிகாரம் உள்ள, பரிசுத்தம் உள்ள, உமக்கு சொந்தமுள்ள ஜனமாய் இந்த நாளில் எங்களை வைத்திருக்கிறீங்க ராஜா. யோசேப்பு அன்றைக்கு அதிகாரியாய் மாறினது போல, ஜீவ ரட்சணை செஞ்சது போல, இன்றைக்கு நாங்களும் எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் ஜீவ ரட்சணை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராகப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.